சுட்டத்திரு நீரெடுத்து தொட்டக்கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தந்த ஒரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. எல்லாருக்கும் வணக்கங்க. மகா கந்தசஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 22 தொடங்கி 27 வரைக்குமே இருக்குதுங்க. 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம். மகா கந்தசஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைக்கிறவங்க கலசம் வச்சு வந்து வழிபாடு பண்ணலாம். இல்லை வந்து கலசம் வைக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமியுடைய திருவுருவ படமோ இல்லை வந்து விக்கிரகமோ இல்லை வேலோ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வச்சு வழிபாடு அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாங்க. கலசம் வைக்கிறவங்க எந்த மாதிரி கலசம் வைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கலசம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இல்லையோ இந்த மாதிரி ஒரு பலகை கூட எடுத்துக்கலாங்க. நான் வருஷம் இந்த பலகையில் தான் வைப்பேன். இந்த பலகையில் இந்த மாதிரி ஒரு துணி வந்து விரிச்சிக்கலாம். இது வந்து பட்டு துணியாக இருக்கலாம், இல்லை வந்து நார்மல் மஞ்சள் பச்சை இந்த மாதிரி துணிகள் வந்து ஏதாவது விரிச்சிக்கலாம். வந்து சாமி துண்டு வந்து நான் விரிச்சிருக்கிறேனுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாழை இலை வச்சுக்கலாம். வாழை இலையும் வைக்கலாம், இல்லை வந்து நம்ம பித்தளை தட்டு இருந்தால் அந்த பித்தளை தட்டில் கூட நம்ம இந்த மாதிரி பச்சரிசி 5 கை பச்சரிசி வந்து பரப்பணும். 5 கை பச்சரிசி நல்லா 5 கை நிறைய 5 கை எடுத்து வச்சு பரப்பிட்டு இந்த மாதிரி பித்தளை சொம்போ இல்லை வந்து கலசம் வச்சுருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பித்தளை சொம்பு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த பித்தளை சொம்பு வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கமே வந்து திருநீர் சந்தன குங்குமம் வச்சு இந்த சொம்பை வந்து ரெடி பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம இந்த பச்சரிசி வைக்கும்போதுலேருந்து நம்ம சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம முருகரை இதில் குடிக்கொண்டு வைக்க போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து சரவணபவ அப்படின்னு சொல்லி உள்ள முருகனை கூப்பிட்டுட்டு நாம் இந்த கலசத்தை வைக்கணும். கலசத்தை அரிசி மேலே வச்சுட்டு சுத்தமான தண்ணீர், இல்லை நம்ம பக்கத்தில் ஏதாவது ஆறு இருந்துச்சு அப்படின்னா ஆற்றுல கூட தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றலாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சுத்தமான தண்ணீர் வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக பன்னீர் வந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அப்புறம் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு தீர்த்தப்பொடி கலசப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகள்லேயும் பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறத வந்து வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை மிக்க பொருட்களை போட்டு இந்த பொடியை அரைச்சிருப்பாங்க. அது இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற வாசனை திரவிய பொருட்களான வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பூலாங்கிழங்கு, அப்புறம் ஏலக்காய், கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து நாம் வந்து இந்த கலசத்துக்குள்ளே போட்டுக்கலாம். அது இல்லை அப்படின்னா இந்த பொடியாக இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து பொடியாக அரைச்சி கூட இந்த கலசப்பொடி நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்து அந்த கலசத்துக்குள்ளே அந்த பொடியை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த எலுமிச்சங்கனி அதை வந்து நல்லா வந்து ஒவ்வொரு பொருளை போடும்போது முருகரை நல்லா வேண்டிக்கிட்டு அவருடைய மந்திரமான சரவணபவ சொல்லிட்டு நாம் இந்த கலசத்துக்குள்ளே எல்லா பொருட்களையும் சேர்க்கணும். முருகனை இதில் அழைக்கிறதுக்கான மந்திரம் தான் ஓம் சரவணபவ. அதை சொல்லிக்கிட்டே வந்து நம்ம பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல தேங்காயாக எடுத்துகிட்டு அந்த தேங்காய் மட்டை எடுத்துகிட்டு அந்த தேங்காய்க்கு மேலே இருக்கிற அந்த நாரையெல்லாம் கொஞ்சம் சுரண்டி எடுத்துகிட்டு இதை சுற்றி ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூச போகிறோம். அதனால் அது மாதிரி எடுத்துகிட்டு மஞ்சளை பூசிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு அந்த தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாங்கொத்து வந்து வைக்கணும். 3 மாங்கொத்து வந்து வச்சுக்கலாம். இல்லை இலையதாக இருக்குது அப்படின்னா 11, 13 அந்த மாதிரி ஒத்தப்படையில் வர்ற மாதிரி நல்ல பூச்சி அரிக்காத சுத்தமான இலையாக பார்த்து அந்த இலை அந்த மாங்கொத்தை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தேங்காயை அமர்த்தணுங்க. இந்த மாதிரி தேங்காய் வந்து அமர்த்திக்கணும். அப்புறம் இதில் வந்து தர்ப்பை வந்து கலசத்தில் ரொம்பவே முக்கியம். இதை வந்து நாம் இந்த கலசத்து மேலே நாம் முருகருடைய மந்திரம் சொல்லி கலசத்து மேலே இந்த மாதிரி வைக்கணும். கலசம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணணுங்க. கலசத்துக்கு வந்து நம்ம வாசனையான பூக்கள் வந்து நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம முருகனை இதில் எழுந்தருளை பண்ணியிருக்கிறோம். அப்போது நம்ம முருகனுக்கு பிடிச்ச வாசனையான மலர்களால் இந்த கலசத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கணும். டெய்லியுமே அந்த காஞ்ச பூ மாற்றிட்டு இந்த கந்தசஷ்டியுடைய 6 நாளுமே இந்த கலசம் வந்து இந்த மாதிரி நம்ம பூவால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கணுங்க.
கலசம் வந்து எந்த அன்னைக்கு வைக்கணும் அப்படின்னா கந்தசஷ்டியுடைய முதல் நாள் அன்னைக்கு வைக்கணும். எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முடிஞ்சவங்க இந்த கலசத்தை நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படிங்கிறவங்க காலையில் 9:15 மேலே வந்து 10:15 நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த கலசத்தை நீங்கள் வந்து வச்சு வழிபாடு அப்படிங்கிறத வந்து தொடங்கிக்கலாங்க. கலசம் வச்சிட்டோம், கலசத்தை எப்படி பிரிக்கிறது, எப்போ பிரிக்கிறது அப்படின்னா கலசம் வந்து கந்தசஷ்டி 6 நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு நாம் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிவிட்டு திருக்கல்யாணத்தன்னைக்கு சாயங்காலம் நம்ம கலசத்தை வந்து பிரிச்சிடலாங்க. கலசத்தை பிரிச்சுட்டு அந்த கலச நீரை வந்து வீடு ஃபுல்லாக தீர்த்தமாக தெளித்து விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து நாம் செடிகளுக்கு ஊற்றிடலாம். அந்த கனியும் தேங்காயும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுவுமே வந்து நம்ம பூஜை வேஸ்ட் போடுற இடத்துல போட்டுடலாங்க. இப்போது அடுத்ததாக வந்து காப்பு அப்படிங்கிறது வந்து ரெடி பண்ணணும். காப்பு கட்டுறது அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக அப்படின்னா கந்தசஷ்டிக்கு காப்பு கட்டி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. காப்பு கட்டி விரதம் தொடங்குறது எப்படின்னா நம்ம கோயிலில் போய் கூட காப்பு கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் எப்படி காப்பு கட்டுறது அப்படின்னா முப்புரி நூல் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். அதாவது இந்த நூல்கண்டு மாதிரி கிடைக்கும். இது வந்து கலசத்தில் சுற்றுற நூல். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 இது எடுத்துக்கணும். 5 பிரி எடுத்துகிட்டு இதை வந்து இதில் மஞ்சளில் பன்னீர் கலந்து அந்த மஞ்சளை வந்து இதில் ஃபுல்லாக வந்து தடவிக்கணும். நல்லா வந்து இந்த நூல் ஃபுல்லாக படுற மாதிரி தடவிக்கணும். இப்படி இல்லை இந்த மாதிரி நூல் இல்லைன்னா கூட மஞ்சள் நூலாகவே கிடைக்குது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி வாங்கி மஞ்சள் தடவி வைக்கிறது அப்படிங்கிறது விசேஷம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மஞ்சள் நூலாகவே கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி காப்பு கட்டுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலில் கட்ட முடியாதவங்க வீட்டில் இந்த மாதிரி காப்பு ரெடி பண்ணி வீட்டில் வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நூல் மட்டும் வச்சு காப்பு கட்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க இதில் விரலி மஞ்சளை வந்து இதில் நடுவில் கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த காப்பை வந்து கட்டுவாங்க. இந்த மாதிரி மஞ்சள் தடவிய நூலில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த விரலி மஞ்சள் வச்சுக்கணும். ஒரு விரலி மஞ்சள் கட்டையை வச்சு அதை வந்து நல்லா சுற்றி முடிச்சு போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 3 சுற்று சுற்றி முடிச்சு டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். இதை வந்து நம்ம கலசம் வைக்கிறவங்க அப்படின்னா கலசத்து முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கட்டிவிட சொல்லி கையில் கட்டிக்கலாம். இதுவும் அப்படித்தான். நம்ம வந்து கலசம் பிரிக்கிறப்போ இந்த காப்பையும் பிரித்து இது செடி மேலே போட்டுடலாம். இதுவே நீங்கள் கோயிலில் போய் காப்பு கட்டுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். கோயிலில் காப்பு கட்டிட்டு வந்து 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரித்து நம்ம செடி மேலேயோ மரத்து மேலேயோ வந்து அந்த காப்பை போட்டுடலாம். கால்படாத இடத்துல போட்டுக்கலாங்க. காலையில் கோயிலில் போய் கட்டுறீங்கன்னா நீங்கள் கோயிலில் கட்டுற நேரத்தில் கட்டுங்க. இல்லை வீட்டில் கட்டுறீங்கன்னா அதே மாதிரி அந்த 9:15 மேலே கந்தசஷ்டியுடைய முதல் நாள் 9:15 மேலே அந்த கலசம் வச்சுட்டு அந்த கலசத்தில் இருந்து சாமி கும்பிட்டுட்டு எடுத்து கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா சாமியுடைய படமோ இல்லை வந்து வேல் விக்கிரகம் எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து இந்த காப்பை வந்து கட்டிக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சட்கோண கோலம் போடுறது அப்படிங்கிறது இந்த சஷ்டியில் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் எடுத்துருக்கிறேன். டைல்ஸோ கிரானைட் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த சட்கோண கோலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டு அதில் வந்து ச ர வ ந ப வ நடுவில் வந்து ஓம் இந்த மாதிரி எழுதணும். எழுதி இதில் வந்து நம்ம விளக்கேற்றுறது அப்படிங்கிறது இந்த சஷ்டிக்கே உண்டான சிறப்பான ஒன்று. நம்ம விரதம் இருந்துட்டு இந்த மாதிரி சட்கோணம் கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷமான ஒன்றுங்க. காலையில் சாயங்காலம் 2 நேரமும் கண்டிப்பாக தீபம் அப்படிங்கிறத ஏற்றணும். ஒரு நேரம் சாமி கும்பிட்டா போதுமா அப்படிங்கிறீங்க, அப்படி இல்லை. மகா கந்தசஷ்டிக்கு 2 நேரமும் கண்டிப்பாக சாமி அப்படிங்கிறது கும்பிடணும். 2 நேரம் குளிச்சுட்டு நம்ம விரதம் இருக்கும்போது 2 நேரம் குளிச்சுட்டு சாமி அப்படிங்கிறது கும்பிடணும். காலையில் தலைக்கு குளித்தாலும் ஈவினிங் வந்து உடம்புக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாமி அப்படிங்கிறது கும்பிடணுங்க. இதே சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் முடிஞ்சவங்க கோயிலில் பார்க்கலாம். இல்லை நம்ம வந்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை வந்து நம்ம நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதை டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடெல்லாம் துடைச்சிட்டு நம்ம வந்து குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து தயிர் சாப்பாடு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம விளக்கேற்றி சாமிக்கு வந்து கும்பிட்டுக்கலாங்க.
சூரசம்ஹாரத்தன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் முருகர் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏன்னா சூரசம்ஹாரம் முடித்து முருகர் வந்து அந்த கோவத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த அபிஷேகம் பண்ணி அவரை வந்து தன்மைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் முடிஞ்சவங்க அந்த அபிஷேகம் பண்ணி நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து பூஜை பண்ணிக்கணும். இந்த மாதிரி சரவணபவ போட்டுட்டு சஷ்டியுடைய முதல் நாள் வந்து சாலை வச்சு நம்ம வந்து ஒரு நெய் தீபம் காலையிலையும் மாலையிலையும் ஏற்றணும். அடுத்த நாள் வந்து ரா 2 நெய் தீபம் நம்ம வந்து ஏற்றணும். மூணாவது நாள் வந்து ர வ 3 நெய் தீபம் காலையிலையும் சாயங்காலம் ஏற்றுறோம். 4வது நாள் வந்து 4 நெய் தீபம், 5வது நாள் வந்து 5 நெய் தீபம், 6வது நாளும் 7வது நாளும் 6 நெய் தீபம் ஏற்றலாம். இல்லை நாங்கள் 7 நாளுமே 6 நெய் தீபம் ஏற்றுறவங்க 2 நேரமே 6 நெய் தீபம் ஏற்றலாம். முடியறவங்க அந்த மாதிரி ஏற்றுங்க. இல்லை அப்படின்னா முதல் நாள் 1 நெய் தீபம், 2வது நாள் 2, அந்த மாதிரி கணக்கில் 6 7ல் 6 நெய் தீபம் அந்த மாதிரி ஏற்றி நாம் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பண்ணணுங்க. இந்த சட்கோணம் போடும் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும். டெய்லியுமே இந்த கோலத்தை வந்து மாற்றணும். இன்னைக்கு போட்டுட்டு அதைவே அடுத்த நாளும் வைக்கக்கூடாது. காலையில் போட்ட கோலத்தில் சாயந்தரம் விளக்கேற்றலாம். ஆனால் அடுத்த நாள் அப்படிங்கிறது புதுசாக வந்து தான் நம்ம கோலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணுங்க. மற்ற நாட்களில் நெய்வேலுக்கு போட முடியலனாலும் இந்த கந்தசஷ்டியுடைய 7 நாளும் நெய் தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷங்க. நெய் வந்து கிடச்சிதுன்னா நெய் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நெய் தீபங்கள் நிறையா வந்து கிடைக்குது. அந்த மாதிரி நெய் தீபங்கள் கிடச்சிதுனாலும் நீங்கள் வாங்கிட்டு டெய்லியுமே நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்றுங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டிக்கு விரதம் இருக்கிற முறைகள் பற்றி வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறையா ஷார்ட்ஸ்லேயும் வந்து சொல்லியிருக்கிறேன். இதில் கந்தசஷ்டி விரதத்தை பற்றியும் இந்த கலசம் வைக்கிறது, காப்பு கட்டுறது, அப்புறம் வந்து இந்த சட்கோண கோலம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேங்க. இந்த கந்தசஷ்டியுடைய 7 நாளும் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அப்புறம் திருமுருகாற்றுப்படை, இந்த மாதிரி முருகருடைய பாடல்களில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று 2 நேரமே பாராயணம் பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். இல்லை எதுவுமே பாராயணம் பண்ண முடியாதவங்க கந்தர் அனுபூதியில் வர்ற உருவாய் அருவாய் பாடலை பாராயணம் பண்ணி ஓம் சரவணபவ போற்றி சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த சஷ்டிக்கு நம்பிக்கையோட முருகருக்கு விரதம் இருக்கிற அனைவருடைய வேண்டுதலும் அடுத்த சஷ்டிக்குள்ளே முருகர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க.